ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கும். இப்போ வந்து திரும்ப உங்களுக்கு ஜனவரி 20லேருந்து 24 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 15 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அப்கமிங்கில் எக்ஸாம்ஸ் இருக்கலாம், இல்லை இன்னைக்கு கூட எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுட், அதாவது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ஜனவரி 20 நடந்த அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி எப்படி கேட்டிருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு கெஸ்ஸிங் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, சில எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை வச்சு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஜஸ்ட் இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து M3, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 20 மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா M3 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கிடச்சிச்சு ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா. இதுக்கு முன்னாடி போஸ்ட்போன் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சேம் கொஸ்டின் அப்படியெல்லாம் வந்து கேட்கல. ஸோ ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் அப்படியே 9th கொஸ்டின் 2 மார்க் பொறுத்தவரை அப்படியே இருந்துச்சு. மித்தபடி எல்லாம் 1-2 டாபிக்ஸ் அப்படியே சேமாக கேட்டிருந்தாலும் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகல. அப்போ எப்படி படிக்கிறது கொஞ்சம் அப்போ கஷ்டமாக தான் கேட்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் சொல்கிற மாதிரி படிங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த நவம்பர் டிசம்பர் 2025 நடந்த, அதாவது போஸ்ட்போன் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் இருக்க டாபிக்ஸ் ரெலவெண்ட்டாக வந்து நிறையா வந்து கேதர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டாபிக்ஸ்லேருந்து மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே பேட்டர்னில் தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே 13ல் வந்து அந்த டயக்ராம் ரிலேட்டாக கொஸ்டின் இருந்துச்சு, இங்கே 13ல் வந்து டயக்ராம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த நவம்பர் டிசம்பர் 2025 நடந்த கொஸ்டினோட மாடல்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே படிக்காதீங்க, அப்படியே கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுலேருந்து வர கொஸ்டின்ஸ்லேருந்து அந்த பேட்டர்ன், அதாவது வந்து அந்த டாப்பிக்லேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து ஏப்ரல் மே 2024 கொஸ்டினே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே பேட்டர்னில் தான் நவம்பர் டிசம்பர் 2025 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நான் சொல்கிறேன் வந்து M3 மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கு பாசிபிள் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது போக வந்து அந்த ஏப்ரல் மே 2024 இருந்த அதே டயக்ராம் தான் நவம்பர் டிசம்பர் 2025 அந்த ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ராக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் கொஞ்சம் சேம், அதாவது வந்து அப்படியே கேட்கலனாலும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சேமாக இருக்கிறனால நீங்கள் படிக்கிறப்போ ஏப்ரல் மே 2024 அந்த கொஸ்டினும், ஸோ அது போக வந்து இப்போ நடந்த நவம்பர் டிசம்பர் 2025 கொஸ்டினும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் செக் பண்ணுறப்போ எல்லாமே இது ரிலவெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் ரிப்பீட் ஆகல அப்படின்னாலும் அந்த டாப்பிக்லேருந்து வந்துருந்துச்சு, அதே பேட்டர்னில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அனலிசிஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மாடலுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டம் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு நிறையா வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போஸ்ட் போனதுனால லாங் கேப் இருக்கனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லைனா, ஸோ நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதவே படிக்காமல் அதோட பேட்டர்னில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக நல்லா மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். முடிஞ்சளவு உங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 2வது கொஸ்டின் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.